நம்ம இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th மேக்ஸ் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 2.1ல 7th and 8th சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 21 சாக்லேட் பார்ஸ் இந்த பேக்கெட். ஒரு பேக்கெட்டில் இப்போது இது வந்து 7th சம். இப்போது ஒரு பேக்கெட் இருக்குது, அதில் வந்து 21 சாக்லேட் வந்து இருக்குது, சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பேக்கெட், ஓகேவா? ஒன் பேக்கெட்குள்ளே 21 இருக்குது. ஓகே, பேக்கெட்டில் 21 சாக்லேட் பார்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சாக்லேட் பார்ஸ் இன் 9 சச் பேக்கெட்ஸ். ஸோ இதே மாதிரி 9 பேக்கெட்ஸ், ஓகேவா? இதே மாதிரி நமக்கு டோட்டலாக இது 2 பேக்கெட், 3 பேக்கெட், 4 பேக்கெட், ஸோ அதே மாதிரி 5, 6, 7, 8, 9 பேக்கெட், ஓகேவா? ஸோ 9 பேக்கெட்டில் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பார்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ இது 21, இங்கேயும் 21 இருக்கும், இங்கே 21 இருக்கும், இங்கே 21 இருக்கும். இந்த மாதிரி 21 வந்து 9 பேக்கெட்ஸ்லேயுமே 21 ஒரு பேக்கெட்டில் இருக்கும் சாக்லேட் பார்ஸ். அந்த மாதிரி 9 பேக்கெட்டில் எத்தனை சாக்லேட் பார்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 1 பேக்கெட்டில் 21 இருக்குது. அப்போ 9 பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கும்? 21 × 9 போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம போடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ட்ராயிங் வரைஞ்சேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாக்லேட் பார்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் சாக்லேட் பார் இன் 1 பேக்கெட் இஸ் ஈக்குவல் டு 21, ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப், அதே தான் எழுதிக்கோங்க, சாக்லேட் பார்ஸ் இன் 9 பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 21 × 9 பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 918 வருமா? 189 சாக்லேட் பார்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்டிமேட் இட் டு த நியரஸ்ட் 100th பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 100th பிளேஸில் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இது வந்து 189, இது வந்து 1 பிளேஸ், 10 பிளேஸ், இது 100th பிளேஸ். ஸோ இப்போ இது தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நம்பரை பார்க்கணும். 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது 2 ஆகிடும். அப்போ இந்த 8 இருக்க இடத்துல 0 போட்டுட்டு 1s இருக்க இடத்துலையுமே நம்ம 0 போட்டுடணும், ஓகேவா? ஸோ அப்போ 200 அப்படின்னு நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ அப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ 8th சம் வந்து பார்க்கலாம். 8th சம்மில் 132 பீனட் கேண்டீஸ் ஆர் ஷேர்ட் ஈக்குவலி வித் 12 ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக 132 கேண்டீஸ் இருக்குது, அதை வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா 12ஆல் டிவைட் பண்ணணும், ஓகேவா? ஃபைண்ட் த ஷேர் ஃபார் 1 ஸ்டூடெண்ட். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ போகும்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. இப்போ டோட்டலாக 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ இதை 12ஆக பிரித்தா தான் நம்மளால் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? இப்போ இது வந்து 8th சம். இப்போ இதை நம்ம 12ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு இதனுடைய எக்ஸாக்டான வேல்யூ வந்து தெரியும். இப்போது இங்கே வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் படி எழுதிக்கலாம், ஓகேவா? இப்போ டோட்டல் கேண்டீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 கேண்டீஸ் இருக்குது, பீனட் கேண்டீஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேவா? அப்போ 1 ஸ்டூடெண்ட், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு how much கேண்டீஸ் வரும்? 1 ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு 132/12, ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு 60 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், இங்கே வந்து 2 அகெயின் 2 டைம்ஸ் 22 டைம்ஸ், இங்கே கேன்சல் பண்ணால் 11 வரும். ஸோ அப்போ 11, 1 ஸ்டூடெண்ட்டுக்கு 11 கேண்டீஸ் வந்து போகும், சரியா? இப்போ இது நமக்கு எஸ்டிமேட் கேட்டிருக்காங்க. எஸ்டிமேட் தான் நியரஸ்ட் 10th பிளேஸ். அப்போ நம்ம 1s பிளேஸை பார்க்கணும். 5 விட சின்ன நம்பர் தான். அப்போ 10 கேண்டீஸ் அப்படின்னு நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், ஓகேவா? இது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.